என்னடா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இடிக்க வர? கண்ணு தெரியலையாடா கபோதி? தெரிஞ்சதுனால தான்டா இடிக்காம நிக்கிறேன். ஆமா என்னடா இந்த பக்கம் காத்தடிக்குது? டெலிபோன் லைன் கட் ஆயிடுச்சுன்னு சதி வீட்ல இருந்து போன் வந்துச்சு. அதான் கனெக்ட் பண்ண வந்திருக்கிறேன். கனெக்ட் பண்ற பேர்ல கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். பொறாமையா? மேலே பார். விபூதி தான் இருக்கு. முண்டம் பில்டிங்ல பாருடா. பேசுற கேப்ல யாரோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ நான் இந்த பக்கம். மேடம் விட்டு பம்ப்ல ரிப்பேரா, அதான் ஸ்ட்ரைட்டா என்ன ஒரு வாட்டி வந்து பர்சனலா சர்வீஸ் பண்ணிட்டு போக சொல்லிருக்காங்க. அப்படியே கீழே கவனி. இங்க இல்ல அங்க. ஏண்டா மோட்டார் ஓடுற வரைக்கும் ஓட்டோன்னு சார் கிரீஸ் போட்டு ஓட்டி நிற்கிறாரு. மேடம் சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்கன்னு என்கிட்ட கப்சா விடுற நீ? நான் கொண்டு வந்தது புது கிரீஸ். ஏ முட்டா பசங்க இங்க வாங்கடா. இதோ வந்துட்டோம். வா அம்மனியே கூப்பிடுது. பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்றதுல பெருசு. அதுகிட்டயே கேட்போம். நடு ரோட்ல நின்னு நியாயம் சொல்றதுக்கு அம்மனி என்ன மொபைல் கொடுத்தா? முதல்ல சண்டையை நிறுத்துங்க. நான் தான் உங்களுக்காக இருக்கேனே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னது நீ இருக்கறியா? உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தனே என்ன? ஐயோ ஐயோ அடிச்சுக்காதீங்க மாமா. ஏற்கனவே பாதி மூளை குழம்பு இருக்கு, முழுசா குழம்பிட போகுது. நீங்க அந்த அம்மாவை சைட் அடிக்கிறதுல ரைட்டே கிடையாது. அவங்க லெவல் எங்க, உங்க லெவல் எங்க? ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும். அவங்களுடைய இருட்டான வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கலான்னு தான் பாக்குறேன். அப்புறம் அவங்களோட தனியான வாழ்க்கைக்கு துணையா இருக்கலாம் தான் பாக்குறேன். நிறுத்துங்கடா. எட்டரை பழம் இங்க இருக்கும்போது எட்டாத பழத்துக்கு எதுக்கு எகிரி எகிரி குதிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். என்னால முடியாதுப்பா, இவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். ஏண்டா டேய், உன்னுடைய குரங்கு பர்சனாலிட்டிக்கே நீ யோசிக்கும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு நான் இங்க இருக்கவே கூடாது. சதி வர நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சதியே இந்த பக்கம்டா. சதியே ஏ முட்டா மாமன்களா, நீங்க யாருக்காக போறீங்களோ அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, மாடி வீட்டு மேலே என்னோட மனசு இருக்கு. சதி வர டைம் ஆயிடுச்சே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. குப்பை கிளீன் பண்ற நீ கான்வென்ட் பாஷை பேசி என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? பாக்குறதுக்கு போன மாதிரி இருக்கிற. என்ன நேரா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டு வரியா? டேய் என்னடா பண்றீங்க நீ? பாத்த தெரியல ரோடு கூட்டுறேன். ரோடு கூட்டுறது எங்களுக்கு தெரியுது. ரோடு கூட்டுறவன் போடுற ட்ரெஸ் ஆகுது. இதுல போஸ் வேற. இந்த ரோடு கூட்டுற டெம்பரரி வேலையை 10,000 கொடுத்து நான் பர்மனன்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் உங்க அப்பா போட்ட ரோடா? அந்த பங்களால இருக்கிற சதியை நான் லவ் பண்றேன். சகதியை கிளீன் பண்றவெல்லாம் என் சதியை லவ் பண்றானே இறைவா, இதெல்லாம் சதியா? मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब, मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब आएगी तू, चलिया चलिया चलिया. நல்லா தான் தெரியுது மாமே, அதனாலதான் சைக்கிள் ஓட்டுன்னு வரேன். உன்னை யாரா நடு ரோட்ல நண்டு வர சொன்னது? உனக்கு இவ்வளவு சொகுசான பொண்ணு கேக்குறாடா? அத கேக்குறதுக்கு நீ யாரா? நீ போஸ் கொடுத்து பாத்துட்டு ஒரு பொண்ணு அந்த பிகருக்கு விசிகிட்டு தாலி கட்ட போறதே நான் தான்டா. என் ஒங்கு ஒழுக்கு தாலி கட்ட போறது நான் மட்டும் தான்டா. வேற எவனாவது குறுக்க வந்தா என்ன பண்ணுவ? வெட்டுவேன். ஓய் வேஸ்ட் கும்பல் இங்க வாங்க. ஏய் யாரோ பார்த்து வேஸ்ட் கும்பல்னே உன பொம்பளாச்சு பாக்குறது இல்லன்னா அப்படியே பக்கத்துல. என்ன வேஸ்ட் கும்பல் அதிகமாயிடுச்சு? நாங்க ரெண்டு பேர் தான் போட்டி போட்டுட்டோம். தேவையில்லாம இந்த ரெண்டு பேர் வேற. இது பெரிய ஒலிம்பிக். லேஹியம் இது ஒரு சிட்டிக்குருவி லேஹியம். இங்க ஒரு நல்ல பெண்குட்டி உண்டு, பேரு சத்யானா. அவரோட அட்ரஸ் தெரியுமோ? டேய் தாங்கண்ணே, எங்களை என்ன கையாளாத நினைச்சாடா ஒண்ணா? குட்டிக்காக பொட்டியோட கேரளால இருந்து வந்துட்டியா? ஒரு எட்டேத்துனா எர்ணாகுளத்துல போய் விழுவேன். உன்னை கக்கூஸ் காவால போட்டு அமுக்குனே அந்த கப்பு நான் புடுவுடா. குறுக்க வந்தீனா குறுக்கால வெட்டுவேன். എന്തോ ജെന്റിൽമാൻ, ഞാൻ ഒരു ലേഹം വിൽക്കാൻ. ഈ ചിട്ടിക്കുരുവ് ലേഹം ഉണ്ടല്ലോ, ആ പെൺകുട്ടിക്ക്
നിങ്ങൾ കൊടുത്താൽ உங்களுக்கு கூட வரும் ഞാൻ കൊടുത്താലും എൻ கூட வரும் മനസ്സിലായോ മനസ്സിലായി പുഴയിലേക്കത്തേക്ക് അவ்வளவு പവർ ഇപ്പൊ നീ എന്നോട് വരും சீக்கிரமா கையில தரும் நவரும் சீக்கிரம் പിടിച്ചോ നിങ്ങൾ പിടിച്ചോ என்ன டேஸ்ட் உங்களுக்கெல்லாம் பைத்தியம் தானே முத்தி போச்சு. நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? அளவுக்கு மேல ஆசைப்பட்டா கஷ்டத்துல தான் போய் முடியும். நீங்களா ஆசை வச்சிருக்கீங்களே, அந்த அம்மா காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா? Where are you? Listen! Do it with me! இனிமே உங்க யாருக்கும் அந்த பொண்ணு கிடைக்கும்னு கனவு கூட காணாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்க எல்லாரையும் நான் சமமா பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சொல்றோம். அவன் குறுக்க வந்தானா லைனை கட் பண்ணிடுவேன். அவனை க்ளீன் பண்ணிடுவேன். அவன் அப்படியே சாக்கு கொடுத்து சரக்கு எடுத்து எங்களுக்கு இடைஞ்சல் பண்ண அவனை வெட்டுவேன். வாங்க அவனை ரெண்டா ஒண்ணு பாத்துப்போம். ஐயோ, யாரு? யார் வேணும்? என்ன சார் பிரச்சனை? உன் பேர் என்ன? ஆனந்த். இங்க எதுக்கு வந்த? இது எங்க தெரியும் உங்க வீடு. அவங்க அமெரிக்கால இருக்காங்க. வீட்டை பாத்துக்கிட்டே நான் இங்க இருக்கேன். எந்த ஊர் நீ? கேக்குறாளா எந்த ஊர் நீ? நான் எங்க ஊர் தாங்க. உங்க ஊர் இருக்கட்டும், இந்த ஊருக்கு ஏன் வந்தா? யார் நீ? நான் தாங்க. நீ யாராவது இருந்துட்டு போ. எங்க விஷயத்துல ஏன் குறுக்க வர? நான் எப்பங்க குறுக்க வந்தேன்? நடுவுல தானே நிக்கிறேன். எங்களுக்கு அனாவசியமான தலைவலி. அனாவசியமா தலைவலி வந்தா அனாசின் சாப்பிடுங்க. என்ன நக்கலா? என்ன ஜோக்கா? எங்களுக்கு சிரிப்பும் வராது, உன் பருப்பும் வேக. அங்க வேகுதுங்க. எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீங்க சொல்லாம எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. பரவாயில்ல, வாயாலே சொல்லுங்க. உன் மூஞ்சில கையை வைக்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க கை கீழே விழுந்துரும். இல்லங்கடா, நீ யாரு, எதுக்கு வந்த, எதுக்கு இங்க தங்கி இருக்க, எது வீட்டு எதுக்கு பாக்குற? நான் எங்க அம்மா ஒரே பிள்ளைங்க, ஆத்தோரமா இருக்கிறது என் கிராமங்க. வேலை தேடி வந்தங்க. கடைசி கேள்வி புரியலீங்க. இதோ பார், அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த கடைசி கேள்வி மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. என்னங்க கடைசி கேள்வி? எதிர் வீட்டு பொண்ணை ஏன்டா பாக்குற? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கா? நீ எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கிற விஷயம் நீங்க சொல்றது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு 2 லட்சம் பிரச்சனைங்க. ஏயா ஒருத்தனுக்கு 1008 பிரச்சனைனால தாங்காது, உனக்கு 2 லட்சம் பிரச்சனையா? பிரச்சனையே 2 லட்சம் தாங்க. ஐயோ டேய், இவன் சரியான லூசா இருப்பான் போல இருக்குடா. இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி யாரும் கிடையாது. எடுக்க விட முடியாது. முதல்ல வந்த மேட்டர் சொல்லு. ஏய், வேலை கிடைச்ச உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும். இல்ல வெட்டுவோம். அது என் பருப்பு வெந்துருச்சு. எங்களுக்கு வந்துருச்சு. வரிசையா போங்க. வெந்துருச்சுன்னா வந்துருச்சுன்றானுங்க. அடவா, என்ன வேலையா இருந்தாலும் அவசரமா செய்யணும். டேய், நேத்து சதி இவன் வீட்டுக்கு வந்தா, இன்னைக்கு இவன் சதி வீட்டுக்கு போறான். டேய், இவங்க என்ன பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வாங்கடா போலாம்.
waiting for you. Welcome. Welcome to my paradise. ಈ ವಸಂತ ಮಾಳಿಗೆಯ ಪಾರ್. வணக்கங்க. Come, I was just waiting for you. Come, Anand. Sit down. Come on, sit down. You're a real hero. தண்ணி. நான் தான் உங்களுக்காக தோசை கல்லுல என் கையால சுட்டேன். கையை சுட்டுட்டீங்களா? சிச்சி, தோசை சுட்டேன். How is it? பஞ்சு மாதிரி பதமா இருக்குங்க. ஆஹா, இந்த காரப்பொடி கூட நான் தான் அரைச்சேன். சாரி, என்னாச்சு? What happened? என்னாச்சு? எரிச்சலா இருக்கு. I'm very sorry. ஆனந்த், உங்க வீட்டு மிளகாய் இப்படி எரிச்சலா இருக்கு. ஐயோ. Oh my God. என்னங்க? பதமா இருக்குன்னு தானே சொன்னேன். கண்ணை பதம் பார்த்துட்டீங்களே. அந்த கண்ணு இல்லைங்க. இந்த கண்ணு. Oh, sorry. பார்த்து ஊதுங்க. ஐயோ. என்ன எரிச்சலுங்க. ஐயோ. தண்ணி இருந்தா கொஞ்சம். ஐயோ. அடங்கலங்க. ஐயப்பா. சாரிங்க, என்னோட சேர்த்து உங்களையும் இழுத்துட்டேன். என்னங்க நீங்க சாரி எல்லாம் சொல்றீங்க? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஐயோ டேய் காத்திருந்தே முண்டாட்டி நேத்து வந்து ஓன்னு கொண்டு போன மாதிரி நம்ம வயலே மண்ணை போட்டான்டா. டேய் அவனை சும்மா விட கூடாதுடா. விடுங்கடா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம் வாங்க.